பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 100வது நாள் 101வது எபிசோட். செவ்வாய்க்கிழமை என்று ஒளிபரப்பான போகி என்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு பார்வை. அதில் என்னென்னா, விக்கல் விக்ரமும் கணிக்குமான அந்த ப்ராங்க் அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். விக்கல் விக்ரம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான தோழி கனி அப்படின்றத நிறைய பதிவு பண்ணார். அதே மாதிரி அவங்க போகும்போது அவர் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனார். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டை விட்டு போயும் கூட கனி மாதிரி ஒரு தோழி எனக்கு போனது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி, நான் ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படின்றத நிறையவே ஃபீல் பண்ணியிருந்தார். திரும்ப இந்த கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்கு இந்த ஃபினாலே ரவுண்டுக்காக எல்லோரும் வரும்போது வியனா அவர் பேக் ஸ்டாப்பிங் பண்ணும்போது அவர் ரொம்பவே உடஞ்சி போனார். இதுக்கப்புறம் நான் நேசித்த சுபிக்ஷாவாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சுபிக்ஷா இந்த மீன் பிடிக்கிற வலையாலே வச்சு கழுத்து நெரிச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி 100வது நாளில் கனியும் சுபிக்ஷாவும் உள்ளார வராங்க. ஓகேவா? ஸோ உள்ளார வந்ததுமே நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறைய நம்பிக்கைகளோடுமே இருந்த விக்கல் விக்ரமுக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் ஆச்சு. காரணம் என்னென்னா, அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வருவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க. ஆனால் விக்ரம்கிட்ட எப்படி விக்ரம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ட்டு கடந்து போயிடுவாங்க, கைக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அவர் ரொம்ப உடஞ்சிடுவார். அதே மாதிரி சுபிக்ஷாவும் பெருசாக அவர் கூட கலந்துக்கவே மாட்டாங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவார். திரும்ப போய் எல்லாத்தையும் சிரித்து பேசுவாங்க கனி. இவர்கிட்ட திரும்ப பேசவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் மனசு பொறுக்காமல் போய் கனி என் மேலே உங்களுக்கு கோவமா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னா ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் ரொம்ப உடஞ்சி போய் வெளில போய் அவர் உட்காந்துட்டு இருப்பார். இப்போ வெளியே போய் உட்காந்துருக்கும்போது அவர் சொல்லிகிட்டே போவார், இன்னும் 4 days தான் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டுருப்பார். போயிட்டே இருக்கும்போது என்னென்னா, உண்மையிலே சபரி நேராக போவார், எதுக்குள்ள அப்படி உட்காந்துருக்க அதெல்லாம் போது, நானும் கனி எப்படி பழகிருந்தோம், இன்னும் கை கொடுத்துட்டு இன்னும் இப்போ வேற்றால ட்ரீட் பண்ணுற மாதிரி போகிறாங்க அப்படின்ட்டு, இது எனக்கு தெரிஞ்சு இதை ப்ராங்காக இருக்கும் போல இருக்குடா அப்படிலாம் அதெல்லாம் போட்டு யோசிக்காரானும் போது, இல்லைடா என்னை விட்டுருடா, நான் வரல, ஒரு 5 நிமிஷம் சரியாயிடுவேன் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். ஆனாலும் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். ஏன்னா கனி மாதிரியான ஒரு ஆள் தன்னை நிராகரித்ததை அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் கனி மீதான நம்பிக்கை நிறைய வச்சுருந்தார். ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அரோரா போய் கேட்பாங்க, கனிக்கிட்டையும் சுபிக்ஷா கிட்டையும் அரோரா போய் கேட்பாங்க, அப்படி என்ன அவர் பண்ணிட்டாருன்னு, ஏன் அவர் மேலே இப்படி வெறுப்பாக இருக்கீங்க, அவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு அப்படின்னு அரோரா கண் கலங்க ஆரம்பித்தார். நீங்கள் அதுதான் அதாவது அரோராவை ஏன் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம், ஏன் அரோராவுக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம செய்கிறோன்னா, சக மனிதன் ஒரு விஷயத்தின் மீது ரொம்ப மையலாகவும் ரொம்ப காதலாகவும் இருந்த ஒருத்தவன், ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்த ஒருத்தவங்க அதை நிராகரிப்பின் வலியை உணர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, என்ன பண்ணா இருந்தாலுன்றதுக்காக. அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, 2 நாளில் போய் பார்த்துக்கோம் அப்படின்வாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒருத்தன் உடஞ்சிருக்கான், உங்களுக்காக நிறைய எதிர்பார்த்துருந்தான், அவன் இப்படி ஆனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னும் போது தான் கனி சொல்லுவாங்க, ஒரு ப்ராங்க்குக்காக நாங்கள் பண்ண வந்தோம், கடைசியில் நீ எல்லாம் ஒன்றால தான் நீ அழ ஆரம்பிச்சுமே நாங்கள் மாறிட்டோம் அப்படின்ட்டு. சபரி அதை கண்டுபிடிச்சிட்டாப்ல. சபரி போய் நான் போய் கூட்டு வரணும் போது, இல்லை நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவும் நம்ம கனியும் பரபரம் நடந்து போய், சுபிக்ஷா ஓடி போய் விக்கல் விக்ரம் மேலே ஏறி கட்டி பிடிச்சி உட்கார்ந்ததும், அங்கேருந்து நேராக நம்ம கனி விக்ரம ஆற தழுவிக்கிறதும் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. விக்கல் விக்ரமுடைய நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, இப்போ சுபிக்ஷா யார்கிட்டயுமே நீங்கள் ஏன் என்கிட்ட பேசாமல் போகிறீங்கன்னு கேட்கவே முடியாது. மிக முக்கியமாக திருமணமான பெண்கள் கிட்டன்றபோது ஒரு 10 ஸ்டெப்பு பேக்கில் தான் இருக்கணும் எப்பயுமே. அப்படி இருக்கும்பொழுது அதை என்னன்னு கேட்க முடியாது. சுபிக்ஷாவே நிராகரிக்கிறாங்கன்னு போது கனி அப்போ ஏதோ ஒன்று பெருசாக வந்திருக்கு. ஏன்னா இதே மாதிரி ப்ராங்க் அவர் இன்னைக்கு கூட சொல்லுவார், 3 நாள் ப்ராங்க் நான் ஏமாந்துட்டேன், நான் யார் மேலேயாவது அன்பு வச்சேன்னா வச்சது தான், அவங்க அப்படி ஏமாத்துறாங்கன்னா என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது, நான் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுவேன், நான் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன் அப்படின்வார். ஏன்னா சுபிக்ஷா நைட்டு ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவோம் போது அவர் நிலவலையாமல் இப்போயே நான் ஆட்டத்தை முடிச்சிடுறேன், ஐம் டன் வித் தட் அப்படின்னா என்னை கூப்பிட்டு போயிடு அப்படின்ற மாதிரியான ரொம்ப உடஞ்சி போன ஒரு மனுஷனாக அப்போ இருந்தார். இன்றைக்கி அந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்ததுமே அவரால் அது தாங்கவே முடியல. அவங்க ஒடியாந்து சுபிக்ஷா ஏறி கட்டி பிடிச்சதும், கனி கட்டி பிடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வரும், ஏன் கனி இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, யார் வந்தாலும்
நீங்கள் இப்படி உடஞ்சி போகக்கூடாது விக்ரம் அப்படின்ட்டு கனி சொன்னது வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சந்தோஷம் இருக்குல்ல, பாசங்கள் நேசங்கள் ஏதும் இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து இவனுங்க அப்பப்போ போடுவானுங்க, அப்பப்போ ஏதாவது ஒன்று நடக்கும். இந்த வீட்டில் எனக்கு தெரிந்து நிகழ்ச்சியானதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சபரி வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது துஷார் வந்து கட்டி பிடிக்கிற அந்த தருணம் வந்து முதல் நிகழ்ச்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரலையும் டாக்ஸிக் ரெண்டே பேருக்கு டிக்கெட்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் வீடே சுபிட்சமாக ஆகிடுச்சு, வீடே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. உண்மையிலே சொல்ல அந்த 2 பேர் மட்டும் இங்கே இருந்தால் இந்த வீட்டில் யாருமே சந்தோஷமாக இருந்திருக்கவே முடியாது, அதான் உண்மை. ஆனால் வெளியில் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி வந்து ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இங்கே இருந்த அதாவது முழு பூசணியாக நீங்கள் சோத்தில் மறைக்கவே முடியாது. தட்ஸ் அ திங், ரைட்? ஸோ இந்த வீடு அவ்வளோ ஹாப்பியாக, இதில் இன்னொன்று பாரு இடத்த வந்து நிரப்பிட்டு இருக்காங்க. அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி போய் சுபிக்ஷா போய் எத்தனை வாட்டி ஒன்று நாமினேஷன் பண்ணோம், ஃபஸ்ட் வாட்டி ஒன்று நாமினேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் பண்ணவே இல்லைன்னும் போது பண்ணன்னு அவங்க சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டு வந்தேன்றாங்க. இதுதான் வந்து வியன்னா கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மைக்கு மாறாக நீங்கள் சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் நான் பார்த்தேன்னு ஒரு முட்டு கொடுக்குறீங்களே, நான் அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். திவ்யா இல்லாத போது திவ்யா இங்கே இருந்து பேசி என் தூக்கத்தை கெடுத்துட்டாங்கன்னு ஒரு பழியை போட்டாங்க. நம்ம வினோத் வந்து நாககடிச்சாருன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே ஒரு கற்பனை தான். அந்த ஒரு டக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறது. அவன் எங்கேயாவது அடிச்சுக்கிட்டோம், அவன் ஏதாவது மன உளைச்சல் தவிக்கிட்டோன்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஓட்டம் அவங்களுக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் ஒரு பிசகு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இன்றைக்கி வந்து அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. காலையிலே அரோரா வந்து துஷார் கூட வந்து அது ஒரு கன்க்ளூஷன் வந்து அது தனியாக போடலாமான்னு பார்க்குறேன் நான். பட் ஆனால் இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஏன் சொல்கிறேன்னா நெகிழ்ச்சியானதே இந்த 90 நாட்களில் பெரிய அவங்க ரெட் கார்டு வாங்கின்னு போகிறதுக்கு முன்னாடி வரையும் நெகிழ்ச்சின்றது ரொம்ப குறைவாகவே இருந்தது வீட்டில், ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. எப்போ பாரு இவங்க இந்த ப்ரொமோ கண்டென்ட்டுக்காகவே வந்த மாதிரி எப்போ பாரு இந்த சண்டை சச்சரவு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு டாக்ஸிக்கான ஒரு சீசன் இது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி நான் சொன்னது ஏற்கனவே வந்து துஷார் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே எங்கேயாவது இருக்கும், அட்டிப்புத்தா மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஏன் நிகழ்ச்சி ஆச்சு? இப்போ உதாரணத்துக்கு இந்த சீனை பார்த்தவங்க அத்தனை பேருமே கண் கலங்கிட்டாங்க. நானும் வந்து கண் கலங்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த 2 பேருக்கான பாண்டை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 பேருமான பாண்டை பார்த்துட்டு கனி வந்து இப்படி நடந்துக்குவாங்களா, கனி இப்படி மாறுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தயக்கம் ஒன்று இருந்ததுல. அது வந்து நம்மளுக்கே படம் அது ஃப்ராங்க்னு ஓரளவுக்கு தெரியுது, நம்மளால் பண்ண முடியுது. ஏன்னா வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஆனால் இது ஃப்ராங்கா இல்லை நிஜமாலுமே இது எப்போ உடைய போகுது? அதுவும் சுபிக்ஷாவும் அந்த மாதிரி பண்ணும்போது தான். சுபிக்ஷா பண்ணாமல் கனி மட்டும் பண்ணியிருந்தாங்களாலும் கூட வந்து இது ஓரளவுக்கு ஒத்துப்பட்டு வந்திருக்கும். 2 பேருமே பண்ணும்போது இது ஃப்ராங்க் நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் அவருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியல. முக்கியமாக வந்து அரோரா போய் அழ ஆரம்பிச்சிடும். அழனா கண்கலங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிராங்க் வந்து உடச்சிக்கிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சப்பறம் அந்த விஷயங்கள் நடக்க காரணம் என்னன்னா இந்த 2 பேரும் நல்ல நண்பர்கள். அவர்களுடைய பிரிவை என்ன தாங்க முடியல. மீண்டும் திரும்ப அவங்க வந்து இந்த சந்தோஷமாக வந்து உள்ளார சேரும்போது இப்படியான சிக்கல்களில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அது ஆறத்தழுவும் போது அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து அதாவது அந்த வீட்டில் வந்து சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கலாம், என்னோட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து நடக்கும்போது ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் சண்டை சச்சரவுன்னு இருக்கும்பொழுது இப்படியான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து அந்த வீட்டில் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசு ஹாப்பியாக இருந்தது. முக்கியமாக வந்து இந்த என்ன சொல்கிறது, எல்லாருமே இலகிட்டாங்க. எல்லாருமே அந்த இடம் பார்த்து கண்ணில் தண்ணி. ஏன்னா 2 பேருக்குமான நட்பும் லவ்வும் தெரியும். அதனால் அந்த சம்பவம் நடக்கும்போது எல்லாராலையும் அந்த சந்தோஷமாக உணர முடிஞ்சது. இது எதிர்பார்த்தது, எல்லா ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. அது இப்போ கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒன்றா சேரும்போது நமக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் துஷார் போய் நின்னது கட்டி பிடிச்சது வந்து அது எதிர்பாராதது. இது எதிர்பார்த்தது கொஞ்சம் நடந்ததுனால வந்து நிகழ்ச்சியோட டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அது எதிர்பாராது. அதனால் வந்து அது மறுநாள்லாம் அது பேசும்போது அது ஒரு நல்ல விஷயமா நம்ம பேசப்பட்டது அந்த விஷயம். துஷார் போய் சபரியை ஹக் பண்ணதுன்னு வச்சுக்காங்களேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பாண்டு வந்து என்றென்றும் நிலைத்திருக்க ஜாக்கி டிவி சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். கண்கலங்கி அத்தனை பேருமே உங்கள் மனசில் ஈரமுள்ளவர்கள். உங்களால் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது, இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னா உங்கள் மனசில் ஈரம் இருக்குன்னு அர்த்தம், வேற என்ன. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் இல்லை, அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.